ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2025 மேத்ஸ் பேப்பர் 1 மாடல் கொஷின் பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டையில் 2 பங்கு ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஞ்சனி ஏற்கனவே 2 போர்ஷனை ஷேட் பண்ணிட்டாலாம். மேலும் எத்தனை போர்ஷன் அவள் ஷேட் பண்ணணும், கூடுதலாக ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்குற ஸ்ட்ரைப்ஸ் 10 ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? ஆனால் 5ல் 2 பங்கு ஷேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5ல் 2 பங்கு அப்படின்னா 10ல் அவள் எத்தனை பங்கு ஷேட் பண்ணணும் அப்படின்னாக்க 4 பங்கு ஷேட் பண்ணணும், சரியா? ஸோ 10ல் 4 பங்கு ஷேட் பண்ணணும் அப்படின்னா அவள் ஏற்கனவே 2 பங்கு ஷேட் பண்ணிட்டா. ஸோ பாக்கி எத்தனை பங்கு, மேலும் எத்தனை பகுதிகள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாக்கி அவள் 2 பங்கு ஷேட் பண்ணணும். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் 2. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 33இன் 33% 33% ஆஃப் 33 என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 33%னால் நம்ம என்ன போடுவோம், 33/100. அதாவது 100க்கு 33னா 33க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம பண்ணும்போது 33 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க 1089 இது கிடைக்கும். இதை நமக்கு 100ஆல் டிவைட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் வைக்கும்போது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போமா? ஸோ 10.89 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். ராமுவிடம் ரூபாய் 18 உள்ளது. அதில் 5 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நாணயங்கள் மட்டுமே இருந்தன எனில் அவனிடம் இருந்த 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராமுட்ட 18 ரூபாய் இருக்குது. அதில் 5 ரூபாயும் 2 ரூபாய் காயின்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை 2 ரூபாய் காயின் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாருங்களேன், இப்போ 18 ரூபாயில் ஒரு 5 ரூபாய் காயின் மட்டும் இருக்குதுன்னு எடுத்துப்போமே. அப்போ ஒரு 5 ரூபாய் காயின் இருக்கும்னாக்க பேலன்ஸ் 13 ரூபாய் கையில் இருக்கும். இப்போ இந்த 13 ரூபாயில் எல்லாமே 2 ரூபாய் காயினாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே 2 ரூபாய் காயின் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ஆட் நம்பர், ஒற்றைப்படை நம்பராக வந்துடுது. ரெட்டப்படை நம்பராக வந்தால் தான் அதில் எல்லாமே 2 ரூபாய் காயினாக இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லையா? ஸோ நமக்கு ஒரு 5 ரூபாய் காயின் மட்டும் இந்த 18 ரூபாயில் இருக்க வாய்ப்பு கிடையாது, சரியா? சப்போஸ் 18 ரூபாயில் 2 5 ரூபாய் காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 × 5 நமக்கு என்ன வரும், 10 ரூபாய் போயிடுமா? அப்போ பாக்கி நமக்கு 8 ரூபாய் வரும். ஸோ 8 ரூபாயில் எத்தனை 2 ரூபாய் காயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குனாக்க 4 2 ரூபாய் காயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 18 ரூபாயில் 2 5 ரூபாய் காயின் இருக்கும், 4 2 ரூபாய் காயின் இருக்கும். அப்போ தான் நமக்கு 18 ரூபாய் டேலி ஆகும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் 4, 4 2 ரூபாய் காயின். இன்னொரு விதமாகவும் திங்க் பண்ணி பாருங்கள். 3 5 ரூபாய் காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 15 ரூபாய் வந்துடும். 15 ரூபாய்னா பேலன்ஸ் 3 ரூபாய் தான் இருக்கும். ஸோ 3 ரூபாயில் ஒரு 2 ரூபாய் காயின் தான் வரும், பாக்கி ஒரு 1 ரூபாய் காயின் தான் வரும். ஸோ நமக்கு எல்லாமே 2 ரூபாய் காயின் வர வாய்ப்பு கிடையாது. ஸோ நமக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2 5 ரூபாய் காயின், 4 2 ரூபாய் காயின் தான் இருக்கும், ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு அறையின் நீளம் 30 மீட்டர் மற்றும் அகலம் 20 மீட்டர் எனில் இந்த அறையை நிரப்ப 20 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட எத்தனை தள நிரப்பிகள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரூமில் ரூமோட லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலே ரூமோட ஏரியா கண்டுபிடிச்சிப்போம். ஏரியாங்கிறது நமக்கு என்ன பண்ணுவோம், லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லையா? ஸோ இது ரூமோட ஏரியா கிடச்சிரும். இப்போ இவ்வளவு ஏரியாவுக்கு நமக்கு ஒரு டைல்ஸை ஒட்டுறதுக்கு 20 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ எத்தனை டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னாக்க இது 30 × 20ங்கிறது மொத்தமாக அந்த ரூமோட ஏரியா, சரியா? அதில் இந்த 20 மீட்டர் ஸ்கொயரை நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னாக்க ஒரு டைல்ஸோட ஏரியாவோட டிவைட் பண்ணிடணும். ரூமோட ஏரியாவை ஒரு டைலோட ஏரியாவோட டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை டைல்ஸ் நமக்கு கிடைக்கும்னு வந்துடும். ஸோ 20 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ரூமுக்கு 30 டைல்ஸ் நம்மளால் ஒட்ட முடியும், ஓகேவா? ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 30. எத்தனை டைல்ஸ் நம்மளால் ஒட்ட முடியும் அப்படின்னாக்க 30 டைல்ஸ் ஒட்டலாம், ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள்.
அடுத்தடுத்து வரும் ஏதேனும் 3 முழுக்களின் கூடுதல் 45 எனில் அந்த முழுக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இன்டீஜர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அடுத்த இன்டீஜர்னால் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். அதுக்கு அடுத்த இன்டீஜர்னால் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ 3 இன்டீஜர்ஸை முதல் இன்டீஜர் எக்ஸு, அடுத்த இன்டீஜர் எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்த இன்டீஜர் எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த மூணுத்தோட சம், இதோட டோட்டல் வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன வரும் நமக்கு? 3x + 3 = 45 அப்படின்னு வரும். அப்போ 3xோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க 45 - 3 42 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 1 3 is 3, 4 3s are 12. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 14 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு நம்பர் 14னா அதுக்கு அடுத்த நம்பர் 15 தான் இருக்கும், அதுக்கு அடுத்த நம்பர் 16 தான் இருக்கும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 14 15 16. ஸோ இதோட டோட்டல் தான் நமக்கு 45 வரும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். த வேல்யூ ஆஃப் 0.2727 எக்ஸட்ரா ப்ளஸ் 0.7373 எக்ஸட்ரா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை, ஆனால் இந்த 2 டிஜிட் மட்டும் நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் அடுத்த டெசிமல்லையும் இந்த 73 அப்படிங்கிறது வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டெசிமலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெசிமலை நம்மளால் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். இந்த 2 டெசிமலையுமே ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கோ அதை நம்ம நியூமரேட்டரில் போட்டுப்போம். எத்தனை டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது? இந்த 27ங்கிற அந்த 2 டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் 99ன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி 0.73 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 73/99 எழுதிக்கலாம். சரியா? இதுதான் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றுற ப்ரொசீஜர். சரியா? இப்போ 2 நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால கீழே நம்ம 99 போட்டோம். இதோ 3 நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னாக்கா 999ன்னு போடணும். அந்த மாதிரி 999 நம்ம சேர்த்துக்கிட்டே போகணும். சரியா? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100/99 இப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம டெசிமலுக்கு மாற்றணும். டெசிமலுக்கு மாற்றும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 100 இங்கே போட்டுப்பீங்களா? 99 நம்ம இங்கே போடுவோமா? ஸோ ஒரு டைம் வரும். ஒரு டைம் வந்துச்சுன்னா 99 வரும், பேலன்ஸ் 1 வரும். இங்கே ஒரு பாயிண்ட் வைப்போம். 0 போட்டும் எனக்கு பத்தாது, எகெயின் 0 போட்டோன்னா இங்கே 100ன்னு வரும். எகெயின் 199 is 99, மறுபடியும் 1 வரும். அப்போ இந்த மறுபடியும் 0 போடுவோம், மறுபடியும் 1 போடுவோம், மறுபடியும் 0 போடுவோம், மறுபடியும் 1 போடுவோம். இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்னாக்கா போய்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஆன்சரை வந்து நம்ம 1.01 பார், அதாவது 01 தான் இந்த சம்மில் நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து ஏ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் வந்து கிடையாது, ஏன்னா 01ஓட ஸ்டாப் ஆகிடாது, இந்த டெசிமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. 1.0101 எக்ஸட்ரான்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணின் 5 மடங்குடன் 5ஐ கூட்ட கிடைப்பது 55 எனில் அவ்வெண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நம்பரோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க 5 கூட்டப்போம். 5 வந்து முதல்ல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5xன்னு வந்துடும். அதோட 5ங்கிற நம்பரை நான் கூட்ட போகிறேன். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. if 5 is added to 5 times of a number, ஒரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், அதோட 5 டைம்ஸ் வந்து 5xன்னு வந்துடும். அதோட 5ஐ வந்து ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 5xோட ஆன்சர் 5 அந்த சைட் போச்சுன்னா 15 வருமா? அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னன்னு நமக்கு கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 10. இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். b/a = 3 மற்றும் c/b = 8 எனில் a + b/b + c இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம பி கண்டுபிடிச்சிப்போம் சரியா. இப்போ பியோட வேல்யூ வந்து 3a அப்படின்னு வந்துடும். ரெண்டாவதுலேருந்து சி கண்டுபிடிப்போம், அப்போ 8bன்னு வந்துடும் சரியா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஃப்ராக்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, பி இருக்கிற இடத்துல 3a சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கீழே வந்து பி அப்படியே வச்சுக்கோங்க, சி இருக்கிற இடத்துல 8b சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், மேலே 4aன்னு வந்துருமா, கீழே வந்து 9b அப்படின்னு வந்துடும் சரியா. இப்போ b/aவோட வேல்யூ 3, ஆனால் இங்கே கொஷினில் a/bன்னு வந்திருக்கு. அப்போ இந்த ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிடும். b/a 3னா a/b வந்து நமக்கு 1/3 அப்படின்னு வந்துடும். அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்க நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 4a/9bன்னு கிடச்சிருக்கா. இப்போ a/bயோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/3ன்னு வந்திருக்கு சரியா. 1/3ன்னு வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் 4/27. இது 9 சரியா, 4/27. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 4/27. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள விவரங்கள் எவ்வகை மாறிலியில் உள்ளன, அதாவது இது வந்து எந்த ப்ரொப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டைரக்ட் ப்ரொப்போர்ஷனா, இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனா, மிக்சடா, இல்லை எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது இப்போ எக்ஸோட ஏதாவது ஒரே ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே நமக்கு ஒய் கிடச்சிடணும், அதுதான் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அதாவது எக்ஸு இன்க்ரீஸ் ஆக ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதையும் நம்ம டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னொன்று என்னன்னாக்க, இப்போ நான் 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது 2வோட மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு 6 கிடைக்கும். ஆனால் அதே 2வோட மல்டிப்ளை தான் 5ஐயும் பண்ணணும். அப்போ எனக்கு இங்கே வந்து எனக்கு 10ன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே 10 கொடுக்காம 15ன்னு கொடுத்துருக்காங்க. 3யோட 2வை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 5ஓட 3ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 7ஓட 4ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 9ஓட 5ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 10ஓட 6ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க சரியா. இப்படி தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து நமக்கு போகுது. ஸோ எக்ஸு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஆனால் இதை பார்த்தோன்னே இதை நம்ம டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னு சொல்ல முடியாது சரியா. ஏன்னா ஒரே கான்ஸ்டண்ட்டால் எல்லாமே மல்டிப்ளை ஆகிருந்ததுனா தான் அது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் கிடையாது சரியா. இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன்னா என்ன அர்த்தம், எக்ஸு இன்க்ரீஸ் ஆக ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஆனால் இங்கே எக்ஸு இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் தான் ஆகிக்கிட்டு இருக்கு, டிக்ரீஸ் ஆகலை. ஸோ இது இன்வர்ஸும் கிடையாது. இப்போ மிக்சடா அப்படின்னாக்க, இப்போ எக்ஸு இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் நமக்கு ஒரே நம்பரோட மல்டிப்ளை ஆகி இன்க்ரீஸ் ஆகலை, ஒன்றுத்துக்கும் ஒரு நம்பர் வச்சு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இதோட இன்க்ரீஸ் ரேட்டு வந்து வித்தியாசமாக இருக்குது சரியா. அதனால் இதை டைரக்ட்னு நம்ம சொல்ல முடியாது, இதை நம்ம மிக்சட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிக்சட் ப்ரொப்போர்ஷன் ஓகேவா, அதாவது கூட்டு மாறல் விகிதத்தில் உள்ளது சரியா. அடுத்த கொஷின் பாருங்கள். மீன் மீடியன் மோட் ஆஃப் 3, 7, 9, 12, 8, 9, 15 அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல மீன் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒன்று தான். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதால் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ இதில் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 63 அப்படின்னு கிடைக்கிது. இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 7 இருக்குது. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு 9 கிடச்சிரும். ஸோ இது மீனோட வேல்யூ. அடுத்தது மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லேயோ நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். 3, அடுத்தது நமக்கு வந்து 3, 7, 8, 2 வாட்டி 9 இருக்குது. ஸோ 9, 9 போட்டுப்போம். அடுத்தது 12 வருது, அடுத்தது 15 வருது. இதில் எது மிடில் நம்பரோ அதுதான் நமக்கு மீடியன். மிடில் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரே ஒரு 9 மட்டும் பேலன்ஸ் நிற்குது. ஸோ இந்த 9 தான் நமக்கு மீடியன் சரியா. மோட் அப்படின்னா என்னன்னாக்கா, இதில் எந்த நம்பர் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த நம்பர் தான் மோட். அப்போ 9 அப்படிங்கிற நம்பர் தான் 2 வாட்டி நமக்கு வந்திருக்கு. ஸோ மோடோட வேல்யூ வந்து
9. ஸோ இந்த சம்மில் மீனும் 9 தான், மீடியனும் 9 தான், மோடும் 9 தான். ஸோ ஆன்சர் பி ஆப்ஷன் 9 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் கொஷின் பாருங்கள். 20 இயல் எண்களின் வீச்சு ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னாக்க கொடுத்துருக்கிற டேட்டாஸில் வந்து எது கிரேட்டஸ்ட் டேட்டாவோ அதுலேருந்து எது லீஸ்ட் டேட்டாவோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 20 நேச்சுரல் நம்பர் அப்படிங்கும்போது 20 அப்படிங்கிற நம்பர் தான் கிரேட்டஸ்ட் டேட்டா, 1 அப்படிங்கிறது தான் நமக்கு லீஸ்ட் டேட்டா. ஸோ 20ல் 1 சப்ராக்ட் பண்ணேன்னா 19. ஸோ 20 நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னாக்கா 19 தான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.